Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து 52 cards இருக்கு. 2 cards are drawn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Drawn at random. இப்போ find the probability that one is a king and other is a queen அப்படின்னு கேட்டிருக்காங்க. So probability of one king and other queen அப்படின்னா one queen அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா probability of first நம்ம ஒரு king எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் குவீன் வேணும். பட் கிங் ஆல்ரெடி எடுத்த ஈவெண்ட்டை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரான் அட் ரேண்டம் அப்படின் போது நம்ம ஒன் ஆஃப்டர் த அதர் எடுப்போம், முதல் எடுத்ததை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர்எல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஒன் கிங் அண்ட் ஒன் குவீன் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு முதல்ல வந்து ஒரு குவீன் வந்துடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கிங் எடுக்க போகிறோம். கிங் எடுக்கும்போது குவீன் எடுத்தாச்சு அப்படின்றத இங்கே சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா P of K probability of getting king வந்து 4 king out of 52 into queen வந்து 4 out of already ஒரு king எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ total number of cards வந்து 51 ஆயிடும். plus queen வந்து 4 out of 52. இப்போ king வேணும் அப்படின்னா அது 4 king இருக்கும், பட் ஆல்ரெடி ஒரு queen எடுத்துட்டோம். அப்போ total number of cards வந்து ஒன்று கம்மியாகும். ஸோ இது ரிவர்ஸ் ஆர்டரும் வரும். ஸோ ஒன் கிங் அண்ட் ஒன் குவீன் அப்படின்னும் போது இப்போ ஃபர்ஸ்ட் கிங் செகண்ட் குவீன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான். பட் ஒன் கிங் அண்ட் ஒன் குவீன் அப்படின்னும் போது கிங் அண்ட் குவீன் ஆர் குவீன் அண்ட் கிங் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ஆர்டரும் வரும். ஸோ அதை தான் நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம். அதாவது 4 and 52 இது கட் பண்ணிங்கன்னா 13 வரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 4 and 52 கட் பண்ணிட்டா இங்கே 13 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து டினாமினேட்டரில் காமனாக 13 and 51 இருக்கு. ப்ராடக்டில் இங்கே 4 இங்கே ஒரு 4, டோட்டலாக இது வந்து 8. அப்போ இது வந்து 8 டிவைடட் பை 663. இதை நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 0.012.